ஹல்லேலூயா. லூக்கா 1:13 வாசிக்கிறோம். லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னது? பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். போன வாரத்தில் பாஸ்டர் அதை குறித்து பேசினாங்க. தேர்ட் சர்வீஸில் அதை குறித்து தான் கொஞ்சம் பேசுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் பாஸ்டர் மெசேஜ், அந்த பாஸ்டர் பண்ணுற மெசேஜ் வரும். இப்பொழுது என்னுடைய மெசேஜை கேட்டுக்கொள்ளுங்கள். ஓகேயா? இப்போ பாஸ்டர் அதே கண்டினியூவாக தான் அதை பேசினாங்க. யூடியூப்பில் அந்த மெசேஜ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, ஹல்லேலூயா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ நான் இந்த நாள் எடுக்கிற தலைப்புனா பயப்படாத, அதை குறித்து தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொண்ட பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதான் சொல்கிறோம், நல்லா ஜோம்னுங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கும் போது நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அதான் அழக தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. உலகத்து மனுஷங்களுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? யாருக்குமே பயம் கிடையாதா? எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பயம். என்னச்சு, வயசுக்கு ஏற்றவாறு பயம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு தக்கவாறு ஒரு பயம் நம்மளை அறியாமே இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. கண்டிப்பாக இருக்கும். சிறு பிள்ளைங்களுக்கு அதுக்கு தக்க ஒரு பயம். எதை பார்த்தாலும் ஒரு பயப்படுறாங்க, தனியாக போக மாட்டாங்க. அப்போ ஒரு கணவருக்கு அவங்க எப்படி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுவது, நம்ம மனைவி எப்படி பிரியப்படுத்துவது, அப்படி ஒரு இருக்கும். மனைவிக்கு என்ன செய்யணும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஒத்துக்கிடுறீங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையில் பயம் இருக்குது. சிலங்களுக்கு தன்னுடைய வேலையை குறித்து பயம். இந்த வேலை நமக்கு நிரந்தரமாக இருக்குமா, கம்பெனி நம்ம நிரந்தரமாக வச்சுக்கிடுவாங்களா, அப்படி ஒரு பயம். சிலவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்காலம் மீண்டு ஆசீர்வாதமாக இருக்குமா, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அப்படி ஒரு பயம் இருக்கும். சிலவங்களுக்கு மரணத்தை குறித்தே ஒரு பயம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? நம்ம எப்படி, நம்மளை யார் அடக்கம் பண்ணுவா, எப்படி நம்மளுடைய சூழ்நிலை எப்படி ஓடுமோ, நம்மளை யார் கடைசி நேரத்தில் பார்ப்பா, இப்படி என்ன செய்யும் ஒரு பயம். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் தாங்க பயந்து நிற்கேன். உங்கள்கிட்ட பர்சன் பண்ணுறதுக்கு நான் தான் பயந்து நிற்கிறேன். எவ்வளோ தான் வெளியே இருந்து போல்டாக பேசினாலும் வசனான்னு வரும்போதுக்கு ஒரு கை குழுந்துட்டு, ஏன்னா உங்களை தான் திருப்தி அனுப்பணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இப்போ இடைப்படணும். உண்மை தானே? அப்போ பாருங்க, அந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்ம நினச்சோம் பயப்படாத. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க. ஏன்னா பக்கத்தில் உங்கள் பேர் உங்களுக்கு அனைமே தெரியாது, தெரிஞ்சால் அவங்க பேரை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிடுவோம். அப்போ பாருங்க, பயப்படாத. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உலகத்தில் சொல்லுவாங்க, வெளியூர்காரனுக்கு எதை பார்த்து பயமா, வெளியூர்காரனுக்கு தண்ணியை கண்ட பயம், உள்ளூர்காரனுக்கு பேயை கண்டா பயமா. ஏன்னா உள்ளூர்காரனுக்கு தான் எவன் எங்கே செத்தான், எங்கெங்கே என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு அவங்களுக்கு தெரியும். உள்ளூர்காரனுக்கு வெளியூர்காரனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த ஊரில் அவார்டுகள் ஆண்டுவான். ஆனால் வெளியூர்காரனுக்கு உள்ளூரில் தண்ணியை பார்த்தா என்ன செய்வான், எந்த இடத்துல ஆழமாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்படி ஒரு உலக ரீதியில் எல்லாருக்குமே ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் தான் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து தான் சொல்லுகிறாரு, நீ பயப்படாத. எப்படி சகரியா பார்த்து சொன்னாரோ, நீ பயப்படாத. சகரியா அவனுடைய சூழ்நிலையில் அவனோடு பேசி, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னார். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராணிக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்களுக்குள்ள நீ உன் பேரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லிக்கோங்க, நீ பயப்படாத, நான் ஏசு எனக்குள்ள இருக்கிறார் சொல்லுங்க. விசுவாசம் அறிக்கைடுங்க. நான் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா என்னை ரட்சித்த தேவன், என்னை மீட்டெடுத்த தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் அழகா சொல்லுகிறது. மத்தேயு 28:20 வாசிக்கிறோம். மத்தேயு 28:20 இதோ உலகத்து முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உங்க கூட இருக்கிறனால நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை.
இயேசு உங்க கூட இருக்காரா? விட்டுட்டு வந்துட்டீங்களா? இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நானும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதான் வசனம் சொல்கிறது. லூக்கா 1 30 வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 1:30 தேவதூதன் மரியாதை நோக்கி, நீ பயப்படாத, தேவனிடத்துல கிருபை பெற்ற. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒன்றுமே வாழ முடியாதுங்க. அந்த தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாத, நீ தேவனிடத்துல கிருபை பெற்ற. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள தேவ கிருபை இருக்கு. அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய கிருபை இல்லாம நம்மளை அசைக்க முடியாது. எதுவுமே நம்ம செய்ய. அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாத, உனக்கு தேவையான கிருபையை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் லூக்கா 2:10 வாசிக்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று ஒரு கலக்கத்தோடு ஒரு பயத்தோடு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மேய்ப்பர்களை பார்த்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அதே வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அவர் சொல்றாரு, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீங்க. ஆமென். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். பக்கத்துல பார்த்து, இந்த மாசம் உனக்கு ஒரு நற்செய்தி வரும். ஆமென். உனக்கு நற்செய்தி வரும், எனக்கு நற்செய்தி வரும். ஆமென். ஹல்லேலூயா. வாயினால அறிக்கையிடுங்க. ஆமென். கண்டிப்பாக பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்றது. அப்ப அந்த இடத்துல வாசிக்க, பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்புக, இதுவே உங்களுக்கு. அங்க என்ன சொல்லிருக்கா? பயப்படாத, உங்களுக்கு நற்செய்தியை சொல்றேன். பிள்ளையை துணியில சுற்றி உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. நீங்க அடையாளத்தை கேட்குறீங்களா? ஏசப்பா என் கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க நீங்க கேட்குறீங்களா? அடையாளத்தை காண்பிக்கிற மாதம், அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக, உங்கள் மேன்மையை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. அங்க சொல்ல, பிள்ளையை துணியை சுற்றி முன்னிலையில கிடத்திருக்க காண்பிக்க, இதுவே உங்களுக்கு அடையாளம். ஆமென். அநேக நேரத்தில் சொல்றோம்ல, எஸ்ஸப்பா எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிங்கப்பா. இன்னைக்கு நான் பிரசங்கம் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா நான் எடுத்த பிரசங்கம் பாஸ்டருக்கு தெரியும். அண்டது நான் எடுத்த பிரசங்கம் கொஞ்சமாவது ஒன்றாவது ஏதாவது ஒரு பாயிண்டாவது என்ன செய்யணும், கொஞ்சம் பாஸ்டர் விட்டன் டச் ஆகும். கடைசி வரைக்கும் டச் ஆகும் மாதிரியே தெரியல. கடைசியில் 100% கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அதை என்ன அந்த பார்த்து பார்க்கும்போது, ஏசப்பா நான் பயப்படாதன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் என்ன செஞ்சு எனக்கு ஒரு தைரியம் வந்துட்டு. ஹல்லேலூயா. நான் அந்த அடையாளத்தை கேட்டேன். நான் எடுத்த பிரசங்கம் உண்மையிலேயே நம்ம சுயம் எடுத்தோமா? ஏன்னா நான் பாஸ்டர் சொன்னேன், நீங்கள் அடுத்து போன வாரம் கேட்டேன், நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். நான் வேண்டிக்கொண்டு என்னது அவன் சகரியா வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டான். அப்போ நீங்களும் வேண்டிக் கொண்டு பேசுங்க, நானும் வேண்டிக் கொள்றத பேச. ஓகே ரைட்டு போயிடுச்சு. அடுத்த இந்த வாரம் நான் நேற்று நான் மெசேஜ் நேற்று எடுத்துட்டேன். பாஸ்ட் நைட்டு நான் பயப்படாதுன்னு எடுத்துருக்கேன். நான் வேறு மெசேஜ் எடுத்துக்கேன். பரவாயில்ல, சரி அவங்க எடுத்துட்டாங்க, நம்ம ட்ராக் தனியாக போயிட்டு நினச்சேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியான காலையில் என்னோடு உண்மையிலே இடைப்பட்டா. உண்மையிலே எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்கப்பா, இந்த வார்த்தை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு என்று சொல்லி எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க நான் கேட்கும்போது ஆவியான பாஸ்டர் மூலமாக அவங்க பேசின பசங்க என்னை டச்சாச்சு. ஹல்லேலூயா. அருமையான இந்த ஆலயத்தில் வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிற நாள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கை அதிசயங்களை செய்கிற நாள். நீங்கள் பயப்படாதீங்க, எதை குறித்து கலங்காதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 40:10 சொல்கிறது. ஏசாயா 40:10 நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. உலகத்து மனுஷன் சொல்லுவாங்க, நீ பயப்படாத, நான் இருக்கல, அவங்க கூட இருக்க மாட்டாங்க. நம்ம எப்பவும் சொல்லுவோம், ஏதாவது ஃபோனில் பேசினோன்னா, ஏம்மா எனக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னு பேசும்போது, நான் இருக்கல, அக்கா இருக்கல, அம்மா இருக்கல, நீ ஏன் பயப்படுறாம்பாங்க. அவங்க தூரத்தில் தான் இருப்பாங்க. உண்மை தானே? அங்கே வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யும், கொஞ்சம் தேற்றும். ஆனால் வசனம் என்ன சொல்றது, ஆண்டவர் என்ன சொல், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார்.
ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் உன் கூடயே இருக்கேன்னு சொல்றாரு. கணவன் நம்மளை மறந்துடுவாங்க, மனைவி நம்மளை மறந்துடுவாங்க, பிள்ளைகள் மறந்துடுவாங்க. ஆனா இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்ம கூட எல்லா சூழ்நிலை இருக்கிற தெய்வன். கொரோனாக்கு வந்தவங்களுக்குலாம் தெரியும் யார் தனி, அப்போ யார் கூட இருந்தான்னு தெரியும். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்போ யார் கூட இருந்தா? நர்ஸே தூரம் தான் இருந்தாங்க, டாக்டரும் பார்த்துட்டு தூரம் தான் நின்றாங்க. ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் உங்கள் கூட, நம்ம கூட எல்லா சூழ்நிலையும் அவர் உங்கள் கூட இருக்கிற தெய்வன். அவர் தான் நம்மளை பார்த்து சொல்கிறாதே, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தெய்வன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் உங்க கூட இருப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு அந்த நேரத்துக்கு தேவையான வார்த்தையை கொடுத்து கர்த்தரை பலப்படுத்துகிறார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறார், வலது கரத்தில் உன்னை தாங்குகிற தெய்வன். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்களை என்ன மிஞ்சிட்டா 1 வயசு வரைக்கும் ஒரு தாய் குழந்தைய தாங்க முடியும், கரத்தில் வச்சு தாங்கலாம். அதுக்கு மேலே என்ன தூக்குற மாதிரியா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். கையை பிடிச்சி நடன்றுவோம். ஆனால் வசனம் சொல்கிறது, அவர் நம்மை வலது கரத்தினால தாங்குவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கூட இருந்து நடத்துகிற தேவன். அழகு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பதில, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் சொல்ற. ஹல்லேலூயா. அவன் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, எந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வாழ்க்கையில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரணும், பலன் வரணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார், அவர் நமக்கு பலனா இருக்கிறார். அதான் அந்த அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, நட்சத்திரங்கள் என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார். ஆமென். இந்த மார்ச் மாதத்தில் எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருப்பேன். ஆமென். நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பான். வருஷம் பறந்து 2 மாதம் ஆயிட்டு ஆசீர்வாதத்துக்கு வழியே இல்லை, தொடங்கின மாதிரியே ஓடிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. வெளியே உங்களை கொஞ்சம் அவங்க வெளியே வாங்க. ஆமென். அழகா சொல்லிக்க, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, உங்க விசுவாச கண்களை பாருங்க. உங்க வீட்டில் இந்த காரியம் நடக்க போகுதுன்னு நம்புங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் என்ன செய்ய நம்புங்க, செய்வாருங்க. அடுத்த வசனத்தில் அதே 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட. 100 இல்லாத ஒரு சூழ்நிலை தான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாத, ஹல்லேலூயா, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன். அது மாதிரி யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு, கர்த்தர் யோசுவா நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரை கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ, இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆமென். யோசுவா அவன் கலங்குறான், ஒன்று என்ன செய்யன்னு சொல்லும்போதுதான் யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாமலும் கலங்காமல் இரு, நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள்வா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் எதெல்லாம் சுதந்திரிக்க முடியலன்னு பயப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. ஏனென்றா நம்முடைய வாக்கு கொடுத்த தெய்வன் நமக்குள்ள இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆமென். எதை குறித்தும் பயப்படாதுங்க, எதை குறித்தும் கலங்காதுங்க. ஏனென்றா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சோர்வு வந்தால் எழும்ப முடியாது. சோர்வை கொண்டு வருவது பிசாசானவன். உன்னால முடியாது, உன்னால இதை செய்ய முடியாதுன்ட்டு யார் என்ன செய்வான், பிசாசு மட்டங்கடிப்பான். அவன் ஜெயிக்கிறதுக்க நம்ம பறந்துருக்கோம். நீங்கள் சொல்ல, உனக்குள்ள உன்னை ஜெயித்த ஏசி எனக்குள்ள இருக்கிறார். பிசாச உன்னை ஜெயித்த ஏசி நமக்குள்ள இருக்கிறார். சில நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில நேரத்தில் நம்மளால ஜெபிக்க முடியலையே, நம்மளால கர்த்தரை ஆராதிக்க முடியாது, அந்த பயம் இருக்கா? அந்த பயம் எங்களுக்கு இருக்காது கஷ்டமா. அந்த பயம் ஒரு விசுவாசி கண்டிப்பாக இருக்கணும். ஆவிக்குரிய உலகத்தில் இன்னும் என்னால் எழும்ப முடியலையே,
நான் 1 மணி நேரம் என்னால் ஜெபம் பண்ண முடியலையே, என்னால் ஒரே சிந்தையாக ஜெபி ஆராதிக்க முடியலையே, அந்த பயம் என்னைக்காட்டு இருக்கா உங்களுக்கு? ஏதோ பாஸ்ட் நடத்த நம்ம ஆமீன் பண்ணணும். அந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு பயம் நமக்கு வேணும். நான் அதான் சொன்னா ஆண்டரை சந்திப்பேன், நான் என்றைக்குமே ஆண்டரை சந்திப்பேனா? இந்தி இயேசு வந்தா சொல்லுங்க போயிடுவோமா? ஹல்லேலூயா. சபையாரெல்லாம் போனோம் மனவான இயேசுவை சந்திப்பதற்கு. ஆமென். அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த பயம் நமக்குள்ள இருக்கட்டும். வேற ஒரு உலக ஐஸ்வர்யம் உலக மயக்கத்தை நோக்கி ஓடாதபடி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். அதாவது யோவான் 14:27 சொல்கிறது. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். இது எதுக்கு சொல்றாங்க? அவர் சீசர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாரு சொல்லிட்டு போறாரு, உங்கள் இருதயம், நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு போகணும்ல, அந்த ஸ்தலத்துக்கு போகணும்லங்க சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்தலத்துக்கு போகணும். பயம், ஒரு தெய்வ பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். ஒரு விசுவாசிக்கு இயேசு இன்றைக்கு வந்தாலும் நான் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறான்ட்டு அந்த ஒரு பயத்தோடு நம்ம வாழணும். நிர்விசாரமா ஒரு நாள் இருக்காதுங்க. இயேசு என்னைக்கு வரான்னு தெரியாது. உண்மை இல்லையா? வருவாருங்க. ஆயத்தமாவோம், சபை ஆயத்தப்படுத்துவோம், ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவோம். அப்படின்னு சொல்லி நீ பயப்படாத, அதான் சொல்லிட்டு போறாரு, நீ பயப்படாத, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை. ஏன்னா அவங்க சீசர்கள் இயேசுவோடு இருந்து பழகிட்டாங்க. ஆமே. நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு சில நேரம் நம்மளை விட்டு தூரம் போகும்போது நம்ம கொஞ்சம் என்ன செய்யும், அப்போ தாங்க நம்ம சதகடிச்சு எழும்ப முடியும். ஆமே. உங்களை யாராவது எவ்வளோதான் இருக்கட்டுமே, கோழி என்ன செய்யும், குஞ்சு பொறிச்சோன்னே கொஞ்சம் நாள் கூட கூட்டிக்கிட்டே போவோம். அப்புறம் என்ன செஞ்சிருது, விட்டுறாதா, தனியாக விட்டுருது. உங்களை யாரும் தனியாக விட்டுட்டாங்களா? பயப்படாதுங்க. நீங்கள் தனியாக நிற்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவான். நீங்கள் சிறகடிக்க போறீங்க, நீங்கள் எழும்ப போறீங்க, நீங்களா எழுப்பி நிற்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார். ஆமென். எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆமென். நீங்கள் நானும் பயப்படாது. ஹல்லேலூயா. சகரியாவே பயப்படான்னு சொன்னபோல இந்த ஆலயத்துக்கு வந்திருக்க உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியார் சொல்றா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், நான் பயப்படாமல் இருக்குன்னா நம்ம எப்படி இருக்கணும்? முதலாவது சங்கீதம் 27 சங்கீதம் 3 சொல்லுகிறது. சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாக என் இருதயம் பயப்படாது. ஆமென். யார் சொல்லிக்கிறா? சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்த எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல யார் நம்பிக்கையா இருக்காங்களோ அவங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. ஆமே. அப்பதான் யார் வந்திருக்கான்னு பார்த்து அடுத்த வாரம் வரலனாலும் கேட்பீங்க, ஐயோ இந்த ஆள் அடுத்த வாரம் வரலையே. நீங்கள் வந்துட்டு உங்கள் சேரில் உட்காந்து அப்படியே போகாதுங்க, பக்கத்துவங்களை பாருங்கள். இன்னொருக்கா சொல்லுங்களேன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. அதாவது எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. உங்க இருதயத்தில் சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எத்தனை பிரச்சனை வந்தாலும், என்னை மூழ்கடிக்க முடியாது, என்னை மடங்கடிக்க முடியாது, எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. 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 அது அழகா சொல்லுகிறது. அதே 5 வாசிக்கிறோம். அந்த சங்கீதம் 5 தீங்கி நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலை மேல உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் கண்மலையின் மேல உயர்த்துகிற தேவன். மற்ற ஜனங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கனுமாய் மேல இருந்தா தானே எல்லாரும் பார்க்க முடியும்.
ஆமென். அதான் சொல்ல கண்மலையின் மேல உயர்த்துகிற தேவன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருங்க. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனால எதுவும் என்னை அசைக்காது. ஆமென். எது என்னை அசைக்காது. உலக பிரச்சனை என்னை அசைக்காது. என்ன வியாதி என்னை அசைக்க முடியாது. ஆமென். வியாதி வந்துட்டு எது இருந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமாம். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு உறுதி உங்களுக்குள்ள இருக்கட்டும். அதை வாசிக்கும் போது, தொடர்ந்து நான் வாசிக்கும் போது சங்கீதம் 112 சங்கீதம் 7 வாசிக்கிறோம். சங்கீதம் 112:7 துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு துர்ச்செய்தி வந்தாலும் நீங்கள் பயப்படாதுங்க. ஆமாம். கர்த்தர் சொல்லியிருக்கார்ல, உலகத்து மனுஷர்களோ உங்கள் கூட பழகினவங்களோ ஏதோ உங்களுக்கு துர்ச்செய்தி வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆமே. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் நினைச்ச மாட்டான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதான் அவன் சொல்ல, அவன் இருதயம் 8 வாசிக்கிறோம். அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் நன்றாய் இருக்கிறது போல நமக்கு தெரியும், நம்முடைய பார்வைக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் தெரியும் நீங்கள் நான் யார் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துவான். அது அழகா சொல்ல, அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கெட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நீங்கள் என்ன செய்யுங்க? நம்பிக்கை இருங்க. ஹல்லேலூயா. அது 9 வாசிக்கிறோம். எனக்கு அடைக்கலம். சங்கீதம் 91 சங்கீதம் 9 வாசிக்கிறோம். எனக்கு அடைக்கலமாக இருக்க உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாக கொண்டேன். அதனால அந்த வாசம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு என்ன செய்தேன்? எனக்குன்னு வச்சுக்கோங்க, அது உனக்குன்னு போட்டிருக்கு. எனக்கு தாபரமாக கொண்டேன். அதை சொல்லி 6 வாசிக்கிறோம். சங்கீதம் 91:6 வாசிக்கிறோம். இருளி நடமாடு கொள்ள நோய், மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரம், எதுக்கும் பயப்படாத. அடுத்து, உன் பக்கத்தில் 1000 வேணும், உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பார், துன்மார்க்கு வரும் பலனை. ஆமென். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் எதுவும் உங்களை அணுகாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல நம்பிக்கை இருப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்ல. நீங்கள் நானும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு கர்த்தரையே அவன் அழகா சொல்ற, உம்மையே நம்பி இருக்கிறபடியால் ஹல்லேலூயா பூரண சமாதானத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல ஒரு அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உலகத்துல எதுதான் முக்கியங்க? சமாதானம் தான் முக்கியம். எது இருக்கோ இல்லையா, ரசம் வச்சு சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிடணும். அதான் ஒரு மன நிறைவு. ஏமேன். உண்மை இல்லையா? வாழ்க்கையில சமாதானம் மிக முக்கியம். ஒரு மன அமைதல் நமக்கு. அதை அவர் சொல்ல பூரண சமாதானம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்ம நினைச்சி நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. தீங்கு நாளைக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு வர எதிரான வார்த்தைகளை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம். அவர் நம்முடைய பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி சில வார்த்தைகள் வந்தாலும் உங்கள் ஆவி உற்சாகமாக இருக்கணும். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லும்போது கர்த்தர் உண்மையாகவே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம என்ன யாருடைய பிள்ளைகளை பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீதிமொழிகள் 1:33 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 1:33
எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாம அமைதியா இருப்பான். ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்ம சொல்றது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆமென். அவருக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? அமைதி கிடைக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் ஓடுறீங்க, அமைதி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா வசனத்தில் வாசிங்க. அவர் என்ன சொல்றான்னு கேளுங்க. உலகம் தராத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தந்துடுவார். அநேக நேரத்தில் என் மனசு ஒரு மாதிரி இருக்க, பதட்டமா இருக்க, என்ன அறியாத ஒரு வேதனை எனக்குள்ள இருக்கிற சொல்றீங்கன்னு சொல்லலையா? சொல்ல மாட்டீங்களா? நீங்க நல்லா இருக்க. ஆமே. அப்படி வந்துச்சுன்னா நீங்க பைபிள் எடுத்துருங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் நீங்க அவர் பார்த்துட்டு உட்காந்துருங்க. நீங்க என்ன சொல்றீங்கப்பா? அது அழகாக சொல்றீங்க, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. உடனே நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம ஆண்டருக்கு பிரியமான ஏதோ காரியத்தை செஞ்சிட்டோமோ, அதான் நம்ம வாழ்க்கையில் அமைதியில் இல்லையோ. என்னைக்கே அப்படி யோசித்து பார்க்கீங்களா? நம்ம உடனே யாரோ ஏதோ பண்ணிட்டான் அதான் நமக்கு அமைதி இல்லை. நம்ம உடனே பிசாசை கூப்பிட்டுருவோம். அவன் என் வெளியே நின்னாலும் அவன் பிசாசு தான் இவ்வளோத்துக்கு காரணம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்தனால தான் நமக்கு அமைதியில் கெட்டு போயிடுது. நம்ம உடனே பிசாசின் கிரிய, அவனை என்னோ பண்ணிட்டான், அதான் குடும்பத்தில் பிரச்சனை, அதான் குடும்ப பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை. சும்மா பிசாசை கூப்பிடாதுங்க. பிசாசு ஜெயித்து தானே உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க, மறுபடியும் பிசாசை கூப்பிட்டு இருக்கீங்க. ஆமே. அதை சொல்றதுல எனக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சா, என் வாழ்க்கை அமைதல் இல்லையா, ஆண்டவருக்கு ஏதோ நான் தூரம் போயிட்டேனா, ஆண்டு சொன்ன வார்த்தை நான் கீழ்ப்படிலையா, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தாங்க நம்ம யாருங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். அநேக நேரத்தில் நம்ம மற்றவங்கள தான் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் சபைக்கு வரான், ஆனால் திருந்துற பாரு. எத்தனை வருஷமாக சபைக்குள்ள வர்றான், எத்தனை வருஷமாக சபைக்குள்ள வர்றாங்க, திருந்திருக்கான் பாரு. அது ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள கனெக்ஷன். நம்ம கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏமேன். நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருக்கோம்? இப்போ உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் நம்மளை அமைதியாக இருக்க பண்ணுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:20 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலே உத்தமம். நீங்க எவ்வளவு கர்த்தருக்கு கொடுக்குற அதை பரிசு இல்லை, நீங்க கர்த்தருக்கு எப்படி உண்மையா இருக்கீங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அதன்படி நடக்கீங்களா, அதான் மேன்மை. அநேக நேரத்தில் ஆண்டவர் கொடுத்துதான் நம்ம பிரியப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்மளுடைய சரீர ஆண்டவருக்கு உண்மையா இருக்கா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அப்போ உண்மை. அதான் வசனம் அழகா சொல்கிறது. உபாகமம் 28:1 வாசிக்கிறோம். உபாகம் 28:1 அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆண்டவருக்கு உண்மையாகவே செவி கொடுக்கும் போது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருது அமைதியை தருகிறார். ஆமென். மன நிறைவை கர்த்தர் தருகிறார். அதான் சொல்லி வாசிக்கிறோம், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக நீ செவி கொடுப்பாயானா உன் தேவனாய் கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்ம இதை கீழே உள்ள வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஏசப்ப சகல ஜாதிகளும் என் அக்காலை காட்டினோம், என் தம்பியை காட்டினோம், என்னை மேன்மையா வைங்க, இதைத்தான் சொல்லி ஜெபிப்போமே தவிர முன்னால் உள்ளது மறந்துடுவோம். முன்னால் நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்போது தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. ஆமென். நம்ம கீழே உள்ளதை மட்டும் பிடிச்சுக்கணும். என்னை மேன்மைப்படுத்துங்கப்பா, உன்னை வாழாக்காம தலையாக்கும் சொல்லியிருக்கீங்க. அந்த வசனம் அழகா அந்த இடத்துல ஒவ்வொரு வசனம் நீ பட்டணத்தில் ஆசீர்வதி 2 வசனம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். 4 வசனம் உன் கற்பத்தின் கனியும் உன் மாடு ஆடு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அடுத்த கூடையும் மாப்பசிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நீ வருகளை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகலை ஆசீர்வதிப்பாய், நீ சத்துருக்களை முறியடிப்பாய். 7 வசனத்தில் வாசிக்கிறோம், உனக்கு எழும உன் சத்துருக்களை
கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பேன். நம்ம எல்லாம் என் சத்துருக்கள் அழியும், அவங்க இல்லாமல் போட்டோம், எல்லாமே ஜோமுவோம். ஆனால் முதல்ல உள்ள பகுதியை எடுத்துக்கிடவே மாட்டுக்கோம். தொடர்ந்து ஆசீர்வாத. அது மட்டும் இல்லாத உன் கையிடிச்சு எல்லா வேலைகளும் உன்னை ஆசீர்வதிப்பா. பரிபூர்ண நன்மை கர்த்தர் கொடுப்பா. ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும். கர்த்தர் உன்னை 14 வருஷம் சொல், கர்த்தர் உன்னை வாழாக்காம தலையாக்குவார். நீ கடன் கொடுப்பாய். நம்ம எல்லா ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் உங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்குப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை பட்ட போக்கில் வரத்துல ஆசீர்வதிங்க, என் கையங்கிரியை ஆசீர்வதிங்க, என் சத்துருக்களை முறியடிக்கணும். எல்லா ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். முதல்ல சொன்ன வசனத்துக்கு வாங்குவோம். ஆமேன். அவருடைய கற்பனைக்கு அது தேவனுடைய கத்துடைய கட்டளைய நீங்கள் அவர் செவி கொடுக்கும்போது உண்மையாகவே கர்த்தர் சொல்லுங்க எல்லாவற்றிலும் மற்றவங்க மேன்மையாக வைப்பார். ஒரு அமைதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு அமைதலான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் அறியாத ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து நீங்களும் நானும் ஓடும்போது ஒரு நம்மளை அறியாத ஒரு தேவ சமாதானம், நம்மளை அறியாத ஒரு அமைதலான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகம் 26:2 வாசிக்கிறோம். கர்த்தர் யாரு ஈசாக்கு சொல்றாரு, நீ எகிப்து போகாம நான் உனக்கு சொன்ன தேசத்துல குடியிருன்னு சொன்னாரு. அவன் கேராரில குடியிருந்தான். கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு, ஈசாக்கு அந்த தேசத்துல விதைச்சான், 100 மடங்கு பலன் கொடுத்தான். வர வர அவன் விருத்தி அடைந்தான், அவன் ஐஸ்வர்யவனானான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது கீழ்படிங்க. நம்ம தான் அவருக்கு கட்டளை கொடுப்போம். ஏசப்பா நான் போறேன், நீங்க வாங்க. நம்ம எப்பவுமே கட்டளை கொடுத்து தான் பழகிட்டோம். அவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காரு, அவர் என்ன சொல்றாருங்க கேட்கிறோமா? ஈசாக்கு அவர் சொன்னார், நீ என்ன செய்ய, நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு போ. நம்ம சொல்லு, ஏசப்பா நான் முக்குடல் போறேன், என் கூட வாங்க. ஆண்டி நீ முக்குடல் போ. நான் போயிட்டு நல்லா ஏன் அந்த ஊர் தான் அடிக்கடி வரும் என் வாயில. அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. 2 ராஜாக்கள் வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி மனைவி அங்க வந்து சொல்றா, நான் கடன் பட்டுட்டேன். உடனே அங்க என்ன சொல்றாங்க, உன்கிட்ட எண்ணெய் இருக்கு. ஆமே, ஒரு கூட எண்ணெய் எல்லாமே என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, வெறும் பாத்திரத்தை வாங்கு. அற்புதம் நடந்துச்சு. கடன் அடைக்கப்பட்டது, ஜீவனம் பண்ணினான். மீண்டதை கொண்டு ஜீவனம் பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்க கடனை அடைச்சிடுவார். ஆமென். லோன் வாங்கியிருக்கீங்களா, லோனை தான் அடைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஆமென். கர்த்தர் அதுக்குரிய சூழ்நிலை உருவாக்குவார். ஆமென். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்றா, என்கிட்ட இருக்கிறது ஒரு குடம் தான். என்னப்பா உங்ககிட்ட இருக்குது ஆண்டோட்டு சொல்லுங்க. எப்பவுமே நம்ம ஆண்டோட்டு எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு நானும் இல்லையே, எல்லாத்த நாள் இல்லை இல்லைன்னு சொல்லியே நம்ம பழகிட்டோம். ஏசப்பா இது இருக்குப்பா, என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. ஏமே நம்ம எப்போ எனக்கு பார்த்தா எனக்கு 1000 இல்லையா, கோடி இல்லையா, இதைத்தான் சொல்கிறேன் தோல. என்கிட்ட 10,000 இருக்குப்பா, இந்த 10,000 கொண்டு என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜோமி பாருங்க. இந்த 1000 வைத்து என் குடும்பத்தை நடத்த நானும் தாங்கன்னு கேட்டு பாருங்க. அங்கே இடத்துல இருக்கிற வைத்து தாங்க அற்புதம். கர்த்தர் மற்றவங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கை அற்புதம் இல்லை, உங்களை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கை அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் செய்கிற வேலை நிமித்தமாக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் செய்கிற வேலை நிமித்தமாக தான் ஆசீர்வாதம் வந்து நீங்கள் கடன் அடைக்க போறீங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஜீவனம் பண்ண போறீங்க, மீனதை எடுக்க போறீங்க. ஒவ்வொரு வருஷம் மாதமும் கேளுங்க, ஏசப்பா இந்த மாசத்துல நான் மீதை எடுக்கணும் கேளுங்க. நான் சாப்பிட்டு திருப்தி அடையணும் கேட்கறத காட்டிலும் ஏசப்பா மீதம் எடுக்க தக்கவனமாய் கர்த்தரை ஆசீர்வதியும் கேளுங்க. அங்க அந்த இடத்துல சொல்றதுல கர்த்தருடைய உடனே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால மீதம் எடுத்தால, ஜீவனம் பண்ணால. நாம் உண்மையில நாம் அப்படி இருக்கணும். எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த சாரிபாத் சொல்லும் போது கொஞ்சம் அந்த மாவு, கொஞ்சம் எண்ணெய் கலசத்துல நீ முதல்ல எனக்கு கொண்டு வாப்பா. ஆமே, கொண்டு வந்தாலும் கொண்டு வரலையா? ஹல்லேலூயா. பஞ்ச காலம் முடியும் வரைக்கும்
ஆமே. ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும் நம்முடைய வீட்டில் எல்லா பொருளும் நிறைவா இருக்கும். ஆமே. பஞ்ச காலத்தில் எலியா வீட்டில் பஞ்ச காலத்தில் எலியா சொன்னதுனால என்ன ஆச்சு? சாதிப்பா வர வீட்டில் சொல்லுங்க. பாவம் என்னையா? பஞ்ச காலத்தில் மெல்பா வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் எப்பவும் நிறைவா இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் மெல்பா வீட்டில் எல்லா பொருளும் எப்பவும் இருக்கும். நான் சொல்றேன், நீங்க உங்க பேரை சொல்லிக்கங்க. ஆமேன், ஆமேன். உங்க பேரை சொல்லி கேளுங்க. என் வீட்டில் பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை ஆசீர்வதித்த தெய்வம் நம்ம பாடுறோம். பஞ்ச காலத்தில் சொல்லுங்க, உங்க பேரை போட்டுக்கோங்க. என் வீட்டில் எல்லாம் நிறைவா இருக்கும். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப முதலாவது நான் சொன்னேன், நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை. ரெண்டாவது செவி கொடுக்கணும். மூன்றாவது நமக்கு ஆண்டவர் நமக்கு வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியன் இருக்காரோ நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்காரா? இருக்காரா? தூங்குறாரா? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஏன்டா என்னைக்கோ பெற்ற பரிசுத்த ஆவியை வச்சு வண்டி ஓட்டப்படாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் புது அபிஷேகம் நமக்கு தேவை. நான் இப்போ 10th படிக்கும் போது, நான் உண்மையில அபிஷேகம் 10th படித்தேன். நான் அபிஷேகம் வரும்போது 10th படிக்கும் போது தான் நான் என்னை அபிஷேகித்தான். என் வீட்டில் இருக்கும்போது தான் கர்த்தர் என்னை அபிஷேகித்தான். எங்கள் வீட்டில் எல்லாம் எங்கள் பெரியம்மா பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 5-6 வாலிபர்களாக உட்காந்து வாலிப பிள்ளைகளாக உட்காந்து ஜோமிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே வரேன்னு சொன்னேன். நீ வராத, நீ சின்ன பிள்ளை, உள்ளே வராதன்ட்டு என்னை வெளியே அடிச்சு போட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் என்ன செஞ்சு தெரியுமா? அங்கே எல்லாம் உள்ளே போன பிறகு கதவை தள்ளிட்டு உள்ளே போயிட்டேன். அவங்க பூட்டலை, சும்மா தான் சாத்திட்டு போயிருந்தேன். எங்கள் வீட்டில் பூட்டலன்னா எனக்குள்ள என்ன ஆவியான எனக்கு அபிஷேகம் நினச்சிருக்கேன், அதனால் என்ன கொண்டு போயிருக்கிறார். அதைத்தான் நம்ம சொல்லணும், அப்படி தானே? அவங்க என்ன வேண்டான்னு தள்ளினாங்க. கர்த்தர் என்ன செஞ்சாரு? உள்ளே கொண்டு போயிட்டாரு. எங்கள் எப்படி தான் எங்கள் அக்கா மாதிரி ஜோம்ன்றாங்க, எங்கள் பெரியம்மா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஜோம்னாங்க. அவங்கெல்லாம் 18 வயசு அப்படி மேலே உள்ளவங்க, 20 வயசு. அப்போ நான் உள்ளே போய், ஆண்டவரே இவங்களாம் அவளை நிரம்பி நல்லா அந்நிய பஸ்ஸில் இருந்து ஜோம், என்னையும் நீங்கள் அபிஷேகிக்கப்பா அப்படி கேட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும், ஆண்டவரே நான் ஆண்டவரே உமக்காக நான் எல்லாம் இருக்கிறேன், என்னையும் நீங்கள் அபிஷேகிங்க. அந்த அந்த என் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிற ஒரு தனி அறையில் கர்த்தரனை அபிஷேகித்தாருங்க. என்னைக்கு கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றணும், அன்னைக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த அபிஷேகத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இன்று வரையும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். நீங்கள் என்னைக்கு பெற்ற அபிஷேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்கோ ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போனேன், அங்கே 4 வார்த்தை கட்டக்கட்டான்னு பேசினேன். இன்னைக்கு உங்கள் உறவு எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி இருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருக. சபையில் ஆராதிக்கும் நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கணுங்க. நீங்கள் உண்மையாக துதிக்கும் போது ஆவியன் உங்களுக்குள்ள பிரச்சனை வரா. நீங்கள் உங்களை அறியாத பாஷை நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அந்நிய பாஷை ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரோடு ரகசியத்தை பேசுவதற்கு. ஆமென். இதை சத்தத்தை காணோம், அதை கர்த்தர் வாஞ்சிக்கிறாங்க. நீங்க உண்மையா கேட்டா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த அபிஷேகம் அதான் சொல்கிறது. அந்தபடி ரோமர் 8:15 வாசிக்கிறோம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீங்க. என்னைக்குமே ஒரிஜினல் அப்பா தான். ஆமென். நான் அந்த ஐயா பார்த்து அப்பான்னு கூப்பிட்டா வீட்டை தந்துடுவாங்களா?
தருவாங்களா? ஐயா, ஆனால் எங்க அப்பா ஒரு அப்பா இருக்கிறார். யாரு? ஹல்லேலூயா. உலகத்துல நம்ம பெற்றெடுத்த தகப்பன் கூட நம்ம மறந்துடலாம். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணிக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய கத்த நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தின் தாய் தகப்பன் நம்ம ஏதோ அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டேனா, என்ன அப்பான்னு கூப்பிடாத, என்ன அம்மான்னு கூப்பிடாதன்ட்டு என்ன செய்வோம்? சத்தம் பண்ண மாட்டீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன செய்ய சொல்றாரு, நீங்க அடிமை அப்படி திரும்ப பயப்படுறதுக்கு நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட கேட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியான மகிமைப்படுத்தும். கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் சபை நடனை ஊற்றுவாராக. ஏமா லத தன லரபா லபரபா ரிகாரா லரபா ஷத்த ரதன லரபா ஓ ரிகாரா பாபா ஷபா லபா. பரிசுத்த ஆவியான வல்லமை, பரிசுத்த ஆவியான பலன் உங்களை ஒரு விசை நிரப்பட்ட. ஏமா லத நல ரபா லபா. ஆமென். மாமிசமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாமிசமான யாவர் மேல, ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் ஆவியானவர் இல்லைங்க. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆவியான எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆமென். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கா யார் ஜெபிக்கணும்ட்டு நீங்களே ஜெபித்து மேற்கொண்டுடலாம். ஆமென். பாஸ்டர் தேவையில்லைன்னு சொல்றதுக்குல, நான் பாஸ்டர் நமக்கு கைட் பண்ணுறது தான். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியான உங்களுக்குள்ள இருக்கும்போது ஒரு விடுதலை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். அப்போஸ்தலர் 1:8 சொல்லி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில மாமிசமான யாவர் மேலும் உன் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க எதை குறித்து கலக்கமடைய வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் ஆவியான உங்களுக்குள்ள இருந்த கிரியை செய்கிறார். எந்த மனுஷன்ட்ட எந்த ஒரு தனி நபர்கிட்ட ஆண்டவர் உட்கார்ந்து கிரியை செய்கிறாரோ அவங்க எதை குறித்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆமென். ஏனென்றா அவர் நம்மளை தைரியப்படுத்துகிறார், அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆவியான நமக்குள்ள இருந்தாதான் நீங்கள் நான் சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். ஆவியா நமக்குள்ள இருந்தா நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியா நமக்குள்ள இருப்பார். அவர் நமக்குள்ள இருந்தாதான் நீ செய்த தவறு மகளே, நீ இப்படி பேசாத மகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார்ல. ஆமென். உங்களை யார் நடத்துறா? ஆண்டுடைய நடத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய நடத்துக்கு உண்மையாக உங்களை அர்ப்பணிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பா எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று கேட்போமா? டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கேட்ட வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ரபதன லரபா ஷபா லபபா. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே நீ பயப்படாத, சகரியாவே நீ பயப்படாதன்னு சொன்னா. ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க பயப்பட வேண்டிய தேவை இல்லை, பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும், கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கட்டும். ஆமென். கர்த்தருக்கு செவி கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அது மட்டும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன ஒரு வீச உயிர்ப்பீம் என்று கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ரதனல ரபலப ரிகரபலபா. ஆமென். மாமிசமான யாவரின் மேலும் வந்திடும் ஆவியே, ஆமென், எந்தனின் மேலே ஊற்றிடும். ஹல்லேலூயா. பல ரத நல ரப ரப ரிகரபபா ரீதா நல ரப சந்த ரத கேளுங்க. ஆண்டவரே என்னையும் உயிர்ப்பீங்கப்பா. என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தில் உங்க வண்டி ஓடக்கூடாது, உங்க வண்டி ரிசர்வ்ல இருக்கக்கூடாது, உங்க வண்டி மெயின்ல இருக்கணும். ஆமென். ரிசர்வ்ல இருக்கிற ஒரு வண்டி 2 வீலர்ல பெட்ரோல் போடும், அது ரிசர்வ் ஆயிட்னா அது எங்க நிக்குன்னு தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படியுமே மெயினா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியோட அபிஷேகம் நமக்குள்ளே பூரணமாய் வெளிப்படட்டும், நமக்குள்ளே பூரணமாய் வெளிப்படட்டும். ஒரு ரபல தனல ரபல ரப ஷபலப. வல்லமையின் ஆவியானவர் அவர் எனக்குள்ளே வந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நீ நல்லவர் ஆண்டவரே, உம்மை நன்றியோ நாங்க துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபல ரபல பரிவி ஷபலப ரிகன லதனல ரபலப ரபலப ஷிகர தனல ரப பப ஓரிக ரபல ரதனல ரப. ஆமென். ஹல்லேலூயா.
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் ஆமே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் சேர்ந்து பாருங்க வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே என்று மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவே என்று மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே மலபரித நல்ல வல்லமை உன்னத நல்லவாய் மலவல்லமை அக்கினி பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அபிஷேகத்தின் நிறைவு அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா ஆமென் 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 இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே என் தேவா ஆமென் விடுதலையோடு பாருங்க மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியே பின் மாறியாக என்று பொழிந்திடுமே ஆமென் உச்சப்பட வேண்டும் வார்த்தை உங்களுக்கு ஒரு வார்த்தை வரட்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா ஆமென் விடுதலை இயேசுவின் நாமத்தினால் ஆமென் பொழிந்திட்ட ஆவியே பின் மாறியாக என்று பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே என் தேவா உன் மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின் மாறியாக என்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியின் நிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும் நிச்சலால மூழ்கியே நிசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாமம் திட்டிடும் உச்சப்பட வேண்டும் சபை நடுவில ஓ glory உயிர்ப்பிக்க வேண்டுமே என் தேவா ஆமென் 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 ஓ glory பாபாவோட கரவ சந்தரத நலரமா மாறியாக இன்று பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே என் தேவா ஆமென் 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 உன் மாறியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின் மாறியாக என்று பொழிந்திடுமே அபிஷேகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் கரங்களை தட்டி ஓ ரபா ரதனா ரபா புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆமென் பரிசுத்த ஆவியை நிரப்புகிறார் ஓ புதிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் கிருபைகளை தருகிறார் ஓ ரபா எல்லா நுகங்கள் முறிக்கப்படுகிறது எல்லா பயத்தின் ஆவியை கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்கிறார் தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் ஓ ரபா ரதனா ரபா
உருவி சந்தரதனலரபா. நீ நல்லவர் ஆண்டவரே. ஒரவா ஷரதனலரபா. அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்களேன். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பாஷையினால கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களோடு தனிப்பட்ட முறையில் இடைபெடி கொண்டு இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த நிலை எந்த சூழலை விழுந்தாய் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்து மீண்டும் என்ன உயிர்ப்பீம் என்று கேளுங்க. மீண்டும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். மீண்டும் உங்களை கர்த்தர் இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இழந்த கிருபைகளை கர்த்தர் ஆராதனை தருகிறார். ஓ ரக்கரபா ஷபா. ஆமென். ஆவியான வல்லமை, ஆவியான தொட்டுதல் பலவீனப்பட்ட சரீரங்கள் இயேசுவின் நாமத்தில் பலனடையட்டும். உங்க சரீரத்தில் பலவீனத்தோடு வந்ததா இயேசுவே ஒரு விசேஷ பலன் கொடுங்கன்னு கேளுங்க. உங்க தெய்வீக சுகத்தை ஆராதனை அனுபவிக்கணும். ரிகரபரதனலரபலதனலரபலபா. ரிதனலரபபபப ரிகரபா. ஏமலதனா கமால புரிபி சந்தரதனலரபா. என்னை தொடுங்க பாடு கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்க தொடட்டும். உங்க சரீரத்தில் வியாதி மாறுகிறது. உங்க சரீரத்தில் வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ரிகரபா ஷபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு பாய்ந்து வருகிறது. பலவீனத்தை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை, சாபங்களை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை, பயத்தை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. ஓரபா ஷபபபபபபா. நல்ல தகப்பனே, ஆவில ஒவ்வொரு நாளும் பலனடைய கிருபைதானப்பா. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலனடைய கிருபைதான் என்று சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிங்க. ஆவியான அபிஷேகம் நமக்குள்ள நிறைவா இருக்கும் போது எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்களே வார்த்தையை சொல்லுங்க, நான் எதை குறித்தும் பயப்படல, ஏசு எனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்ல வார்த்தையை அறிக்கையிடுங்க. கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. தாரணிக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த வாழ்க்கை என்ன பயத்தோடு இருந்தாலும் அந்த பயத்தை நீர் மாற்றி போட்டபடி நமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டப்பா, ஒரு அமைதியான வாழ்க்கை உண்டாகட்டப்பா. அவங்க வாழ்க்கை மேன்மையுள்ளதாய் காணப்பட பரிசுத்த ஆவியின் உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆவினாலே பலன் அடைந்து உமக்காக எங்கள் பிள்ளைகள் சாட்சியாய் ஜீவிக்க பரிசுத்த ஆவியின் உதவி செய்யும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திற்கு கயிற்சிற எல்லா வேலைகளிலும் உடைய ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் பூர்ணமாய் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஆலயத்தில் வந்த நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் இன்னும் மேன்மையடைய, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய கட்டங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.